ஒரு 2 முக்கியமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழக மக்கள் இப்போ திமுகவுக்கு எதிராக ரொம்ப தைரியமாவே கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமா திமுகவுக்கு பயங்கரமா ஜால்ரா அடிப்பாங்க பாத்தீங்களா? அவங்கள நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் ஒருத்தர் கனிமொழி அம்மையார் அவர்கள் கிட்ட ஒரு ஊப்பி நடந்து கொண்ட விதத்தை சொல்லி காரி துப்புற மாதிரியான கேள்விகளை கேட்டு வச்சிருக்காரு. அதை பற்றி பார்க்க போறோம். அடுத்ததாக ஒரு முரட்டு முட்டு ஊப்பி ஒருத்தர் இங்க அசிங்கப்பட்டது பத்தாதுன்னு, லோக்கல் அசிங்கப்பட்டது பத்தாதுன்னு நேஷனல் மீடியா வரைக்கும் போயிட்டு அங்க அசிங்கப்பட்டு வந்திருக்காரு. இங்க பொதுவா ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, தவளை தன் வாயால் கெடும்னு. அது தவளைக்கு மட்டும் கிடையாது கைஸ், ஊபிஸ்க்கும் தான் பொருந்தும். அது என்ன மேட்டர், எப்படி அசிங்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ வாங்க இந்த 2 முக்கியமான விவகாரங்களை பற்றியும் விலாவரியா இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவை விமர்சனம் பண்றதுக்கும் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழக மக்கள் எப்பவுமே யோசிப்பாங்க. எடுத்த உடனே திமுக எதிர்ப்பு பாஜக ஆதரவு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பெருசா யாரும் பேசவே மாட்டாங்க. ஆனா அந்த அரசியல் களமானது இப்போ மாறி இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் ஆயிருக்கு. அரசியல் ரீதியாக திமுக எதிராக பேசுறவங்களை விட பொதுமக்கள் இப்ப திமுக எதிராக ரொம்ப தைரியமாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பல சம்பவங்களை சாமானிய மக்கள் திமுக எதிராக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அரசாங்கத்தை நோக்கி ரொம்ப தைரியமாவே கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. சாதாரண பொதுமக்களே அப்படி இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஃபேமா இருக்கிற இந்த யூடியூபர்ஸோ இல்லைன்னா சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸோ இல்லைன்னா இந்த திரையுலக பிரபலங்களோ திமுகவுக்கு எதிராக ஏதாச்சும் பேசுவாங்க, இல்லைன்னா பாஜக எதிராக ஏதாச்சும் பேசுவாங்க மாட்டாங்க. பட் இப்போ அந்த களமானது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த தமிழக அரசியல் களமானது இப்போ மாறிட்டு வந்துட்டு இருக்கு. திராவிடன் தான் எல்லாம், இதுக்கப்புறமா திமுக தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. திமுக இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் திமுகக்கு அடுத்தடுத்து ஏகப்பட்ட அடிகள் விழுந்திருக்கு. 2021 தேர்தல்ல ஏன்டா நாம வின் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அந்த அளவு மோசமான நிலைமை தான் இப்ப இந்த திமுகவே இருக்கு. புயல் வெள்ளம் மழைன்னு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பேக்கேஜா வந்து திமுகவுடைய ஆட்சியை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா சாமானிய மக்கள் இதனால பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த கோவத்துல திமுகவை டாரா கீழ்ச்சி தொங்க விடுறாங்க. டிக்டாக் நம்ம நாட்டுல ஆக்டிவா இருக்கும்பொழுது ஏகப்பட்ட பேரு டிக்டாக் மூலியமா பிரபலமானாங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானவரு வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்னு பேசுவார் இல்லையா, அவருதான். அவரு டிக்டாக் பேன் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஸ்டா பக்கம் யூடியூப் பக்கமா வந்துட்டாரு. அவரு ரீசெண்டா ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. திமுக எம்பி கனிமொழி அம்மையார் அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட ஒரு ஊப்பி நடந்து கொண்ட விதத்தை பற்றி சொல்லி அந்த திமுக ஜால்ரா கோஷ்டிகளை நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காரு. நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகள்லாம், நீங்களா மனுஷன் தானா, நீங்களா மனுஷ ஜென்மங்க தானா, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூழ்சொரணை இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க பாத்தீங்களா, அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. முதல்ல இந்த குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க, 1 நிமிஷம் தான் இருக்கும். இந்த வீடியோ பாத்துருங்க, அதுக்கப்புறமா நாம நம்மளுக்கு கருத்துக்களை பார்க்கலாம். அங்க எங்க ஏரியாவே முங்கிட்டுக்கா. ஆங்கண்ணா எங்க ஏரியாவில அந்த வெள்ளம் ஓடுதுல்ல, அந்த வெள்ளம் எல்லாமே ஓடிட்டோம். ஆமா, நாங்க இங்கதான் இருக்கோம். இதாக்கா என் வீடு. ஆமாக்கா, நான் ஃபேமிலியோட இருக்கோம். சாப்பாடுலாம் எல்லாமே இருக்குக்கா. அங்க வெள்ளம் ஓடி ரொம்ப போயிட்டு இருக்கு, அதனால சமாளிக்க முடியல. அதனாலதான் அப்பா அம்மா எல்லாருமே மாடி மேலதான் இருக்காங்களா. பரவாயில்ல, நீங்களே தேடி வந்துருக்கு. ஓகேக்கா, தேங்க்ஸ்க்கா. ஓகேக்கா, பாய்க்கா. பாய் சொல்லிடுங்க. ஓகே. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கயா, அந்த பையன் வந்து வெள்ளம்லாம் போகுது, எங்க வீட்டுல எல்லாம் கஞ்சி எல்லாம் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, நல்லா இருக்குக்கா, நீ போயிட்டு வாக்கா, தாட்டாக்கா அப்படிங்கிறாரு. சரிப்பா அப்படின்னு அக்கா கனிமொழி அக்கா போயிட்டு வரேப்பா அப்படின்னோடனே பின்னாடி எவனோ தின்னுக்கிட்டு இருந்தான் போட்டிருக்கு. யாரு, கனிமொழி அக்கா பின்னாடி எவனோ பிஸ்கட்டை தின்னுக்கிட்டே வேடிக்கை பார்த்துருப்பான் போட்டிருக்கு. உடனே என்ன பண்ணுச்சு, நீ என்னடா திங்கிற பாவம்டா அப்படின்ட்டு அந்த தின்ன மிச்சத்தை, அந்த பிஸ்கட் பாக்கெட்டை நல்லா கவனிச்சு பார்க்கணும். அந்த வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க இந்த வீடியோவை. அப்போ அந்த மிச்ச மீதியை வந்து அந்த பயல கொடுக்குது. அவர் உடனே வாங்கிட்டாரு. அந்த மிச்ச மீதியை வாங்கிட்டு ரொம்ப நன்றிங்கக்கா, ரொம்ப சந்தோஷம்னு, நாடு சூப்பராக இருக்குங்கயா. கவர்மெண்ட் அவங்ககிட்ட என்ன சொல்லணும், பயங்கரமாக தண்ணி போகுதுக்கா, நீங்களே பார்க்குறீங்களக்கா அந்த காரில், ரொம்ப சிரமப்படுறோம்க்கா, ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச உதவி கேளுங்கன்னா மிச்ச பிஸ்கட்டை உன்னை கேட்டு வாங்கி திங்க சொன்னாங்க. லோலா இப்பெல்லாம் திருந்த மாட்டீங்க. இவர் சொன்னாரு பாத்தீங்களா, இதுதான் எக்ஸாக்டா நடந்துட்டு இருக்கு. வட தமிழகத்துல மழை அடிச்சு வெளுத்து வாங்கும் பொழுது நிறைய இடங்கள்ல தண்ணி அப்படியே தேங்கிட்டு இருந்தது. நிறைய மக்கள் கஷ்டப்பட்டாங்க.
அந்த டைம்ல இணையதளத்துல இருக்கக்கூடிய இந்த ஊபிஸ்கள்லாம் எதை மாதிரியான பதிவுகள்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு சில ஊடகவாதிகள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அப்படியே பொதுமக்கள் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் எடுத்து சொன்ன ஊடகவாதிகளை கூட மிரட்டிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் அந்த ஊடகவாதி இருக்காரு பாத்தீங்களா, அவரும் ஒரு ஊபி தான். ஊப்பியா இருக்கக்கூடிய ஒரு ஊடகவாதியே இத மாதிரியான ஒரு செய்திகள் போட்டதுக்கு அப்புறமா, நீ ஊப்பியா இருந்தாலும் இத மாதிரி எதிரா போட்டேன்னா உனக்கு எதிராக நாங்க பேசுவோம்டா, உன்னை நாங்க மிரட்டுவோம்டா அப்படின்ற மாதிரிதான் மிரட்டிட்டு இருந்தாங்க. அதை நீங்க எல்லாருமே கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் பேர் எனக்கு தெரியல. பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, சாதாரண மக்கள் என்ன நினைப்பாங்களோ அதை ரொம்ப யதார்த்தமா பேசியிருக்காரு. ஏன்டா இப்ப இருக்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமா கேள்வியா கேட்டிருக்காரு. இதுல பியூட்டி என்னன்னா, அந்த ஊப்பி இருக்காரு இல்லையா, அந்த ஊப்பி அவரு கேமராவை இப்படியே பிடிச்சிங்க போறாரு. கனிமொழி அம்மையார் அவர்கிட்ட பேசும்போது கேமராவை இப்படி பிடிச்சின்னு தான் போயிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நாங்கெல்லாம் சேஃப் ஆகிறோம், தண்ணி இப்படிதான் போயிடுச்சு, அங்கதான் கொஞ்சம் இதுவா இருக்குது, நாங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபா இருக்கிறோம், எங்க வீட்டுல எல்லாமே இருக்குது, சாப்பிடறதுக்கு எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஊப்பி சொல்லுது. நம்முடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் சாப்பிட்டு மிச்சம் வச்சிருந்தா பிஸ்கெட்டா பண்ணோம் ஏதோ ஒண்ணு எடுத்து அந்த ஊப்பி கையில கொடுக்குறாங்க. அந்த ஊப்பியும் அதை வாங்கி சிச்சினே வாங்கிக்குது. தேங்க்ஸ்கா தேங்க்ஸ்கா அப்படின்ற மாதிரி சிச்சினே அந்த ஊப்பியும் வாங்கிக்குது. கர்மண்டா சாமி. அந்த ஊப்பி எடுத்த வீடியோலயே தெளிவா தெரியுது அங்க எவ்வளவு தண்ணி தேங்கி இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஆனாலும் முரட்டு முட்டு கொடுத்துனுக்குது அந்த ஊப்பி. ஒரு பெரியார் இல்ல, 100 பெரியார் இல்ல, 1000 பெரியார் வந்தாலும் இத மாதிரியான ஊபிஸ்களை திருத்தவே முடியாது. இப்பெல்லாம் பொதுமக்கள் ரொம்ப உஷாராயிட்டாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப வெளிப்படையா தைரியமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரே நீங்க பார்த்திருப்பீங்க, இவரு சோசியல் மீடியால ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் தான். இவரே பாத்தீங்கன்னா இப்ப இது மாதிரியான கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நடிகர் விஷால் அவர்கள் கேள்வி கேட்டதுக்கு இங்க இருந்த இந்த ஊபிஸ்கள்லாம் எப்படி தனி மனித தாக்குதல் பண்ணாங்க அப்படிங்கறத இங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஊபிஸ்கள்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வரும்னு கண்டிப்பா யோசிச்சு கூட பார்த்திருக்காதுங்க. யாருப்பா நமக்கு எதிராக பேச போறா, திமுகக்கு எதிராக யாருப்பா பேச போறா, தமிழக மக்கள் அப்படிலாம் பண்ண மாட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு மெதப்பிலே இருந்தாங்க. ஆனா இப்போ பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம தனி மனித தாக்குதல்கள்ல இறங்கிட்டாங்க. அவங்க பர்சனல் கேரக்டர் பத்தி பேசுறது, அசிங்க அசிங்கமா பேசுறது, என்னென்னத்தையோ பேசுறது சொல்லிட்டு கண்டமேனிக்கு பேசிட்டு சுத்துறாங்களே தவிர கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் நம்முடைய 7 ஊபிஸ்கள் கொடுக்க மாட்டேன்றாங்க. எத்தனை நாளைக்கு இவங்க இப்படியே சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. எத்தனை நாளைக்கு தான் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம வெறும் தனி மனித தாக்குதலாவே பண்ணிட்டு இருக்க போறீங்க. இந்த நிலையும் மாறும், கண்டிப்பா இந்த நிலையும் மாறும். ஊபிஸ்கள் அப்புறம் தான் திருந்துவாங்களே, அது வரைக்கும் இப்படிதான் முரட்டுத்தனமா முட்டுக்கள் கொடுத்துட்டு இருப்பாங்க. அடுத்ததான் பார்க்க போறது திமுக ஸ்போக் பர்சன் ஒருத்தர் நேஷனல் மீடியாவுக்கு போயிட்டு அசிங்கப்பட்டு வந்திருக்காரு. அதை பற்றி தான் பார்க்க போறோம். லோக்கல் அசிங்கப்பட்டது போதாதுன்னு நேஷனல் மீடியா வரைக்கும் போயிட்டு அசிங்கப்பட்டு வராரு பாருங்க. ரியலி கிரேட் பா. இதுக்கு முன்னாடி விசிகா கட்சியை சேர்ந்த விக்ரமன் இருக்காரு இல்லையா, ஆள் எங்க இருக்காருன்னு தெரியல, ஆள் அட்ரஸே காணும். அவரு தான் இது மாதிரியான டிபேட்ஸ் எல்லாம் போயிட்டு அசிங்கப்பட்டு வருவாரு. அதுக்கப்புறமா இந்த மெல்டிங் பாயிண்ட் சொல்லிட்டு ஒருத்தர் பேசிட்டு சுத்துவாரு. அவர் பேர் என்னது, சரவணன். அவரும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நேஷனல் மீடியாக்கெல்லாம் போயிட்டு பயங்கரமா அசிங்கப்பட்டு வருவாரு. இப்போ தரணிதரன் அப்படிங்கிற இவரு வாய் கொடுத்து நல்லா வாங்கி கட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம தமிழகத்துல ஒரு பழைய டேம்ப்ளெட் ஒண்ணு இருக்கு, எது நடந்தாலும் அதுக்கு காரணம் RSS தான், பாஜக தான், மோடி தான், அமித்ஷா தான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. நல்ல விஷயம்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு காரணம் திராவிடம், தந்தை பெரியார், கலைஞர் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுவே தவறான விஷயங்கள் ஏதாச்சும் அசம்பாவிதங்கள் ஏதாச்சும் நடந்ததுன்னா இதுக்கெல்லாம் காரணம் RSS தான், பாஜக தான், மோடி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இது ரொம்ப ரொம்ப பழைய டேம்ப்ளெட். இப்போ வரைக்கும் அந்த டேம்ப்ளெட்டை யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. தரணிதரன் இருக்காரு பாத்தீங்களா, இவரு ஈடி பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. ஈடி அப்படிங்கிறது பாஜகவுடைய ஒரு விங்கு மாதிரி. பாஜக ஈடியை இப்படிதான் இவங்க யூஸ் பண்றாங்க. யார் யாரெல்லாம் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஈடி வச்சு மிரட்டுறாங்க. ஈடி வச்சு மிரட்டி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிறாங்க. ஈடியை இவங்க இப்படிதான் யூஸ் பண்றாங்க. நேரடியா அரசியல்ல திமுகவுக்கு எதிராக களம் காண முடியாம இது மாதிரி ஈடி மூலமா திமுகவை சாய்க்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் பேசியிருந்தாரு. உடனே ஆன் ஸ்பாட்ல பாஜகவுடைய ஸ்போக் பர்சன் கொடுத்தாரு பாருங்க ஒரு ரிப்ளைன்னு சொல்ல முடியாது, பதில் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாரு. அவர் கேட்ட அந்த கேள்விக்கு நம்முடைய திமுக ஸ்போக் பர்சன் திரு தரணிதரன் அவரால் பதில் சொல்லவே முடியல. வேந்த முழிக்கிறாரு, என்னென்னத்தையோ பேசுறாரு தவிர அவர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. அது என்ன மேட்டர்னா, கர்நாடகாவில இருந்து ஒரு டீம் ஒண்ணு வந்திருக்காங்க. திமுகவுடைய முன்னாள் அமைச்சருடைய மகன் திரு பைந்தமிழ் பாரி அவருடைய வீட்டுல ரைடு பண்ணியிருக்காங்க. அந்த ரைடு விவகாரத்தை பற்றி சொல்லி கர்நாடகாவுடைய காங்கிரஸ் அரசினுடைய ஒரு துறை தமிழகத்துக்கு வந்து திமுகவுடைய முன்னாள் அமைச்சருடைய மகன் வீட்டுல இப்படி ரைடு பண்ணியிருக்காங்க. இது காங்கிரஸ் உடைய பழிவாங்கும் செயலா? ரைடு பண்ண வந்தாங்க பாத்தீங்களா அந்த துறையானது காங்கிரசினுடைய அரசியல் விங்கா
அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு. இப்படி எல்லாம் மடக்குன்னு கேள்வி கேட்டீங்கன்னா எப்படிங்க நாங்க பதில் சொல்றது? நாங்களே பாஜக வச்சு பூச்சாண்டி காட்டிட்டு தான் ஓட்டு வாங்கிட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு ஓட்டு போடலன்னா பாஜக உள்ள வந்துரும், பாஜக உள்ள வந்துச்சுன்னா சிறுபான்மையினரை இந்த நாட்டை விட்டு துரத்திடுவாங்க, இப்படிங்கிற மாதிரியான பூச்சாண்டிகள் காட்டிதான் நாங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்கோம். நாங்க காட்டுற இந்த பூச்சாண்டியை பார்த்து பயந்துதான் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இப்ப நீங்க இது மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டீங்கன்னா நாங்க என்ன சொல்றது? பதில் சொன்னா நாங்க மாட்டிப்போமே அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிருப்பாரு போல. ஏன்னா அவரோட ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. பாஜகவுடைய ஸ்போக் பர்சன் கேட்ட கேள்விக்கு திமுக ஸ்போக் பர்சனால பதில் சொல்ல முடியல, பதில் தெரியல, மாத்தி பேசுறாரு, என்னென்னத்தையும் வளராரே தவிர கேட்ட கேள்விக்கான பதில் அவர் சொல்லவே இல்லை. நம்முடைய வக்கீல் சரவணன் அவர்கள் இருக்காரு பாத்தீங்களா, அவரு எப்படி மாத்தி பேசி பயங்கரமா மாட்டிப்பாரோ அதே மாதிரி இவரும் மாட்டின்னு திருன்னு முழிச்சாரு. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இங்க சைட்ல போறேன், தயவு செய்து பாருங்க. ஒருவேளை காப்பிரைட் கிளைம் வந்ததுன்னா இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நான் ட்ரிம் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனாலதான் அந்த டிபேட்ல நாம இப்ப பார்க்க போற இந்த வீடியோல என்னென்ன நடந்ததோ அதை அப்படியே ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வீடியோ பாத்துருங்க, அதுக்கப்புறமா நம்ம மற்ற விஷயங்களை பேசிக்கலாம். ED is nothing but an arm of the BJP. How can you say it, sir? You cannot confuse How the can both. you say it? Mr. Dharanidharan just said that the ED is an extension of the Modi government. Right now, just about 1 hour ago, former DMK minister P. Palaniswamy's son, a DMK functionary, Thiru Paithimal Pari, he was raided by Karnataka Lok Ayukta for illegal mining. Is the Karnataka Lok Ayukta an extension of the Congress-run Karnataka government? See, firstly, you'll have to understand the most corrupt party in the world is BJP is the one which legalized corruption by electoral bonds. When countries across the world are banning corporate donations, So is the raid okay? Are you functionaries corrupt? Is Karnataka Lok Ayukta an extension of the Karnataka government of Congress? See, that is a different issue. That is a different issue. பதில் தெரியல, அது வேற இது வேற. இது கூட நீங்க அதை கம்பேர் பண்ணாதீங்க. பாஜக வேற, காங்கிரஸ் வேற. அவங்க பண்ணா நாங்க ஏத்துப்போம், பாஜக பண்ணா நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீங்க இங்க இந்தி கூட்டணியோடைய மீட்டிங் நடந்தது இல்லையா, அப்போ நம்மளுடைய நிதிஷ்குமார் அவர்கள் இந்தி கட்டாயம் நீங்க கத்துக்கணும், இந்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், நாம இந்துஸ்தான்ல இருக்கிறோம், இந்துஸ்தானுடைய தேசிய மொழி ஹிந்தி, நீங்க கண்டிப்பா கத்துக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு பெரிய அளவில் ஏதாச்சும் எதிர்ப்புகள் வந்துதானா? பெருசா இது வரவே இல்லை. இதே விவகாரத்தை பாஜக காரர் யாராச்சும் ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய மூலையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியகர்த்தா இத மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாருன்னா இங்க இந்த சீப்பு செந்தில் வகையாராக்கள் இருந்து எல்லாருமே கதறன்னு கதறி இருப்பாங்க. பாத்தீங்களா, இந்திய இவங்க இப்படி பண்றாங்க பாருங்க, இப்படி தூக்கி பிடிக்கிறாங்க பாருங்க, நம்ம மொழி அழிக்க பாக்குறாங்க பாருங்க, அப்படி மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. பட் நிதிஷ்குமார் அவர்கள் அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இங்க யாருமே அதை சட்டையே பண்ணல, கண்டுக்கவே இல்லை, அமைதியா இருக்காங்க, கப்சிப்புன்னு இருக்காங்க. எதிர்ப்பு அப்படிங்கிறது தெரிவிக்கவே இல்லை. இவங்களெல்லாம் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நம்ம பெருசா மெனக்கடவே வேண்டாம், ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியா எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். ஒரு 4 நிமிஷம் எந்த விதமான இடையூறும் இல்லாம அவங்களை பேச விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே ஏகப்பட்ட விஷயங்களை பேசி உளறி மாட்டிப்பாங்க. இது திமுக மட்டும் கிடையாதுங்க, இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இன்னும் இதர கட்சிகள், இவங்க எல்லாருமே இப்படிதான். நாம பெருசா அவங்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு மெனக்கட வேண்டிய அவசியமே கிடையாது. பேசுங்க 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 சொல்லி பேச விட்டாலே போதும், அவங்களே மாட்டிப்பாங்க. திரு தரணிதரன் அவர்கள், திமுகவுடைய ஸ்போக் பர்சன் திரு தரணிதரன் அவர்கள் அடுத்த முறை டிபேட்டுக்கு போகும்போது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அடுத்த முறை நேஷனல் மீடியா டிபேட்டுக்கு இவர் போவாரா, கலந்துப்பாரா அப்படிங்கிறதே தெரியல. ஸோ பார்ப்போம், பொறுமையா பொறுத்து பார்ப்போம் என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.